எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கல்வராயன் மலையில் பூண்டிகாரில் ஆலம்பண்ணைன்னு ஒரு இடம். இங்கே வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இங்கே மரங்களாலும் மூலிகளாலும் செடிகளாலும் சூழப்பட்ட ஒரு இடம். குறைஞ்சபட்சம் ஒரு 3000 செடிகள் மரங்கள் எல்லாம் இங்கே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வருங்கால சந்ததிக்காகவும் இங்கே வாழற வாழ்க்கைக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறோம். நிறைய மரம் நட்டுன்னு இருக்கிறோம். இன்னும் ஒரு நாளும் ஒன்னொன்னுத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கிறோம். முழுக்க முழுக்க இது இயற்கையை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். இதில் உரங்களோ ரசாயனங்களோ எதுவுமே கலக்கக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளோடு இருக்கிறோம். எந்த பொருள் ரசாயன பொருள் உள்ளே வரக்கூடாது, எங்களுடைய பொருள் ரசாயனத்தில் போய் சேரக்கூடாது அப்படின்றதுல கொள்கையாக இருக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த செடிகளுடைய அழகும் இந்த இயற்கையோட அந்த வாசமும் ரொம்ப நம்மள ரொம்ப பிரமிக்க வைக்கும், ரசிக்க வைக்கும். எங்களுக்கு இங்க பழகிட்டதால எங்களுக்கு தெரியல, புதுசா வரவங்க ஒரு பெருமைப்பா இருக்கும். இதை நாங்க இந்த வருஷம் எத்தனை மரம் நட்டுருக்கீங்க? இந்த வருஷம் வந்து ஒரு 300-400 மரம் நட்டுருக்கீங்க. வருஷத்துல மூலிகைகள் அதிகமாக நட்டுருக்கோம். மூலிகைகள் அதிகமாக. சரி, நீங்கள் இந்த மரம் நடுறது அது அப்போ எப்படி பாதுகாக்கிறது, அது வந்து எப்படி பாதுகாத்துட்டு இருக்கீங்க? அது அப்போ அது இந்த வெயில் காலத்துல தண்ணி கேட்கும், தண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எரு சத்து, அந்த மாதிரி வேப்ப முன்னாக்கு அந்த மாதிரி இயற்கையாக தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து இது வரைக்கும் கெமிக்கல் போட்டதை எதுவுமே வந்து கம்பெனிக்குள்ள வர. இப்போ இந்த பிளாஸ்டிக் பேப்பர் கூட எங்கள் கம்பெனிக்குள்ள வர. இப்போ இந்த அத்தி பழமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் உரம் எதுவும் போட மாட்டோம், தண்ணி ஊற்ற மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். என்னன்னா இங்கே இருக்கிற இந்த இலைகளை கூட நாங்கள் பொறுக்க மாட்டோம். இலைகளை அதுவே அங்கே உரமாகி நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குது. சரி, ஓகே. இந்த மரம் நட்டு பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் உரம் போடுறதுக்கு அப்புறம் வந்து உரம் வந்து என்ன சாணம் தான் போடுறீங்க? மாட்டு சாணம் போடுறீங்க. அந்த மாட்டு சாணம் போடுறீங்க. அப்புறம் வந்து வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றுறோம். அதான். சரி, இதுக்கு வந்து என்ன மாதிரி உதவி தேவைப்படுது உங்களுக்கு? எங்களுக்கு வந்து ஒரு மரம் வளர்க்கறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல வந்து 200-300 ரூபா செலவாயிடும் ஒரு மரத்தை மட்டும் வளர்க்கறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் உதவி கிடைச்சி எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணுவோம். வருஷம் கொஞ்சம் இன்னும் மரம் வதிக்கிட்டே போறதுனால எங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு பூச்சிக்கொல்லி அடிச்சோ இல்ல ஒரு ரசாயனம் போட்டோ இது பண்ணா அது வேகமா வளர்ந்துரும். வேகமா வளர்ந்துச்சுன்னா வேகமா வளரும். எருவுலயே வளர்க்கறதுனால எங்களுக்கு வந்து மரம் கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்லா லைஃப் வருது, நல்லா இருக்கு. ஆனா இதே முறைகளை வந்து இன்னும் என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் நட்டுருக்கீங்க இங்க? மகாகனி, சீவை, இந்த மாதிரி மரம். அப்புறம் குமிழ் நட்டுருக்கீங்க? குமிழ் நட்டுருக்கோம். சரி, ஓகே. பழன வகைகளும் நட்டுருக்கீங்க நீங்க? சரி, ஓகே. மரவண்டை, காய் வகைகள்ல வித்தியாசமான காய்கள்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் புளிச்சக்கீரை போடுவோம். புளிச்சக்கீரை போட்டு அந்த மொக்கு இருக்கு, கீரையை யூஸ் பண்ணுவோம். காய் மட்டும் இதெல்லாம் மட்டும் சரி சரி ஃபுல்லா பயன்படுத்துறோம். சரி, ஃபுல்லா உருவாக்குறோம். சரி, ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. சரி, கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டாலும் அது தெரியல. ஏன்னா இயற்கையோட ஒரு மனுஷாங்க மாதிரி அவங்கள நினைச்சு நாங்கள் அவங்க கூட வாழ்ந்துட்டோம். சரி, ஓகே. நன்றிங்க. நன்றி.